தொடர்ந்து காலை வாரும் கருத்து கணிப்புகள். கவலையில் உறைந்த திமுக. இப்ப யாரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறது? அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? திமுக அந்த கருத்து கணிப்பின் மூலமாக குஷியில் இருக்குதா இல்ல கவலையில் இருக்குதா அப்படின்றத நம்ம முதல் செய்தியா பார்க்க போறோம். இரண்டாவது செய்தி, அரக்கோணம் சம்பவத்துக்கு பின்னால் பெரும் முதலை இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி தகவல். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ எங்கே, எப்போது, எதனால் எடுக்கப்பட்டது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கொளத்தூர்ல நலத்திட்ட உதவிகளை வழங்கினாரு நம்ம முதலமைச்சர். பெண்கள் முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பை தந்தாங்க. என்ன ஆடல், என்ன பாடலப்பா! சேகர்பாபு அவர்களுக்கு குஷி தாங்கவே முடியல. கைத்தட்டி நன்றாக வரவேற்கின்றார். முதல்வரும் கைத்தட்டுகின்றார். முதல்வருக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதையெல்லாம் பார்ப்பதற்கு எங்க நேரம் இருக்குன்னு நமக்கு தெரியல. பக்கத்துல வியாசார்பாடியில முல்லை நகர் என்று நினைக்கிறேன், அங்க ஏழைகளுடைய குடிசையானது எரிந்து போய்விட்டதுன்னு சொன்னாங்க. அதிமுகவினர் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. அடித்தட்டு மக்களுக்கு தேவையானவற்றை அடிப்படை உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க. அங்க கூட போயிருக்கலாம் முதல்வர். ஆனா அங்க போனாரா என்னன்னு தெரியல. தவேகா கட்சிக்காரங்கோ, அதாவது விஜயனுடைய நிர்வாகிகள் போயிட்டு ஏதாவது மக்களுக்கு உதவலாம் என்று நினைக்கின்ற பொழுது காவல்துறை அனுமதிக்கலையா. அதை மீறி போன 2 தவேகா நிர்வாகிகளை காவல்துறையினர் தாக்கிட்டாங்களாம். நம்ம விஜய் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அங்கெல்லாம் போய் பார்த்தாங்கன்னா அடுத்த ஆட்சியும் திமுக ஆட்சியா இருக்கும். ஆனா அங்கெல்லாம் போறதுக்கு நேரம் இல்லை. இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று குஷியா இருப்பதை அதிமுகவினர் விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, உதயநிதி இருக்கார் இல்லையா, அவரு நண்பர்களுடன் இருக்கின்றாராம். நண்பர்கள் நடிகைகளுடன் இருக்கின்றார்கள் அப்படின்னும், நம்ம முதல்வர் சேகர்பாபுடன் நடு ரோட்டில் மாநாட மயிலாட நிகழ்ச்சியை கண்டு கொண்டு இருக்கின்றார். மொத்த குடும்பமும் களியாட்டத்தில் திளைத்துக் கொண்டு இருக்கிறது. நாடு எப்படி உருப்படும் அப்படின்னு அதிமுகவினர் கேட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம முதல்வர் இன்னைக்கு கொளத்தூர்ல நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியை பாருங்க. ரொம்ப கோபமாகவே தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றார். அவர் இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி எழுதி அரைச்சிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. ஏன் அவ்வளவு கோபம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். எடப்பாடி பழனிசாமி அரைத்தமாவே அரைக்கிறாராம். அதற்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய தகுதியை நான் குறைத்து கொள்ள விரும்பல அப்படின்னு சொல்றாரு. வாக்களிக்கின்ற மக்கள் தான் ஜனநாயகத்துல எஜமானர்கள். அதனால எஜமானர்கள் யார் கேள்வி கேட்டாலும் தொழிலாளி பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தால் அங்கீகாரம் செய்த ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றார். ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க தகுதி படைத்தவராக இருக்கின்றார் சட்டப்பூர்வமாக. ஆனா அவர் வைக்கின்ற கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்ல மாட்டாராம். அதற்கெல்லாம் பதில் சொன்னா இவருடைய தகுதி குறைந்து போய்விடுமா? அப்ப யாருக்கு பதில் சொல்லுவாரு? எந்த விஷயத்துக்கு பதில் சொல்வாரு? ஏன் இவ்வளவு காண்டா பதில் சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமியுடைய விமர்சனத்தை பார்த்தாதான் முதல்வருக்கு ஏன் இவ்வளோ கோபம் வந்தது அப்படின்றது புரியும். நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நேத்தோ ஒரு விமர்சனம் வச்சிருந்தார். ஏம்பா நானும் தலைவர் தான் அப்படின்னு கதறிக்கொண்டு டெல்லிக்கு போனீங்க. அதுலயும் டெல்லியில போயிட்டு என்னவோ பல ஆயிரம் கோடி ரூபாய் பெற்று வந்த மாதிரி 5 முறையாக ஆத்து வீழ்ந்துடுறீங்க. மிஷன் சக்சஸ் அப்படின்லாம் கூவுறீங்க. ஆனா நீங்க டெல்லிக்கு போனது ஒட்டுமொத்தமாக ஃபெயிலியர் ஆயிருக்குது. மண்ணோட மண்ணா போயிருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க. அதை காப்பாத்தலான்னு நினைச்சீங்க. உங்க மகனை காப்பாத்தலான்னு நினைச்சீங்க. உங்க மகனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் காப்பாத்தலாம்னு நினைச்சீங்க. ஆனா உங்க நினைப்பு மண்ணோட மண்ணா போயிடுச்சு. நான் தான் ஏற்கனவே சொன்னனே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு, டெல்லியில நடப்பது காங்கிரஸ் ஆட்சி இல்லைங்கோ, பாஜக ஆட்சி. அதனால ஊழல் செய்தவர்கள் தப்பிக்க முடியாது, தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்ன. ஆனா அதையெல்லாம் மீறி டெல்லி போனீங்க. பின்னாடி சட்டைய பிச்சு விட்டாங்க. அதெல்லாம் உலகத்துக்கு காட்டாம மிஷன் சக்சஸ் அப்படின்னு கண்ணீரோடு நீங்க கதறது
எங்களுக்கு நல்லா தெரியுது. முன்னாடியே கீச்சிக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். முன்னாடி கீச்சு விடல அப்படின்னு சொல்லிவிட்டு எப்ப பார்த்தாலும் ரைட பார்த்து பாய்ந்துட்டாரு, ரைட பார்த்து பாய்ந்துட்டாரு அப்படின்னு என்ன பற்றி விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறீங்க. எனக்கு என்னப்பா ரைடு பத்தி பயம் இருக்குது? என் வீட்லயே ரைடு பண்ணாங்க, உங்க உறவினர் வீட்டுல ரைடு பண்ணாங்களே, அதனால தானே பாஜக இடத்துல போய் கூட்டணி வச்ச அப்படின்னு என்ன கேட்கிறாரு நம்ம முதலமைச்சர். எங்க உறவினர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு உறவினர் ஆவதற்கு முன்பாகவே பெரும் பணக்காரர்கள் தான், பல தொழில் செஞ்சவங்க தான், பல கோடி பல கம்பெனிகள் வச்சிருந்தவங்க தான். வருமான வரியும் ஈடியும் வர்றது இயல்பு தான். அவங்க கேட்கின்ற கணக்குக்கெல்லாம் அவங்க ஆதாரத்தை காட்ட போறாங்க. இது ஒன்னும் புதுசு இல்லையே. அதனால ரெய்ட அவங்க எதிர்கொண்டார்கள். எனக்கு என்னப்பா பயம்? நான் எங்க போறேன், நான் எங்க வரேன், எங்க வீட்டுல என்ன நடக்குது, இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு பதிலாக கொஞ்சம் ஆட்சியில என்ன நடக்கிறது, நாட்டுல என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் கவனத்தை செலுத்திருந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்காவது சரியா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி, ஏன்பா தம்பி தம்பின்னு சொல்றாங்களே, உங்க மகனுடன் இருக்கக்கூடிய ரித்தீஷ் அவர்களை எங்க உறவினர் வீட்டுல ரெய்டு வந்துட்டாங்க, பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க, ஊழல்னால எடப்பாடி பழனிசாமி உள்ள போக போறாருன்னு சொல்றியே, இந்த தம்பி உங்க குடும்பத்துக்கு அறிமுகம் ஆவதற்கு முன்பாக ரித்தீஷ் அவர்கள் என்ன தொழிலை செஞ்சாரு, எத்தனை கம்பெனி வச்சிருந்தாரு, எவ்வளவு கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணாரு, சோ அவருடைய பின்புலம் என்ன, ஆனா இன்னைக்கு எவ்வளவு கோடி வச்சிருக்கிறாரு, எங்க ஓடி ஒளிறாரு, இதை பற்றி எல்லாம் வெளிப்படையாக பேசறதுக்கு ரெடியாகிறியா, வரையா அப்படின்னு சொல்லிவிட்டு, இதற்கு முன்பெல்லாம் நான் ஏதாவது கேள்வி கேட்டா உங்க அமைச்சர்கள் தான் கூவோ கூவோன்னு கூவுவாங்க, கதறுவாங்க. ஆனா இப்போ அமைச்சருடன் சேர்ந்துகிட்டு நீங்களும் கதறுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, எங்க சொந்தக்கார வீட்டுல ரெய்டு நடத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா, உன்னா கூட இருந்துவேன் பிச்சைக்காரனா இருந்தான், இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கானே, அதை பத்தி உன்னால வெளியே பேச முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அரக்கோணத்துல ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக திமுக நிர்வாகி தொல்லை கொடுத்துட்டான். அவன் தொல்லை கொடுத்தா கூட பரவாயில்ல, திருமணம் பண்ணவன் அந்த பொண்ண பல திமுகவுடைய விஐபிகளுக்கு விருந்து வைக்க ஆசைப்பட்டானா. காவல்துறையானது இன்னைக்கு அந்த பொண் வெளிப்படையாக புகார் அளிக்கின்ற போது அந்த பெண்ணை தான் மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்களாம். திமுக காரன் இந்த பெண்ணை பற்றி பொதுவெளியில மேடை போட்டு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட விவரங்களை வெளியே சொல்லி கேவலப்படுத்துகின்றானா. காவல்துறையும் பாதிப்படைஞ்ச பெண்ணை மிரட்டுறாங்க, திமுக காரனும் மேடை போட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறான். ஆனா காவல்துறையானது இந்த இளைஞரணி நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா காவல்துறையே பாத்தீங்கன்னா ஏவல் துறையா போச்சு. இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்க களத்துல இறங்கி போராடினா எங்களுக்கு அனுமதி கிடையாது. இப்படி காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது, திமுக காரனும் அந்த பொண்ணை கேவலப்படுத்துறான். நாங்க போராடுவதற்கு அனுமதி இல்லைன்னா அப்போ இந்த அரக்கோணம் சம்பவத்துல அந்த பெண்ணை பல பேருக்கு விருந்து வைக்க நினைத்த இளைஞரணி நிர்வாகி பின்னாடி பெரிய முதலை இருக்கிறது. அந்த முதலை யாரு, யார் அந்த சாரு, தைரியம் இருந்தா உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. எப்படி தெரியுமா? அரக்கோணத்துல நகராட்சி கவுன்சிலரா இருக்கக்கூடிய ஒரு பாபு, அந்த ஆளு 2 துப்பாக்கி வச்சுக்கிறான், நவீன துப்பாக்கி, ஆட்டோமேட்டிக் துப்பாக்கி. சோ திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு போயிருக்கு பாரு. திமுக காரங்கிட்ட லைசன்ஸ் இல்லாம முறைகேடான துப்பாக்கி இருக்குது. இந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது, எதற்காக வந்தது, யார மிரட்ட வந்தது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். அடப்போயா, குடிகாரன் கையெல்லாம் பார்த்தா கத்தி எடுக்குது, பள்ளிக்கூட மாணவன் பையில அருவாள் இருக்கிறது, இப்படி சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. கேட்டா ரெய்டு விட்டுருவேன்னு சொல்லிட்டு நம்மள மிரட்ட வேண்டியது. நீதிக்காக போராடுனா நமக்கு அனுமதி கிடையாது. அரக்கோண சம்பவத்துக்கு நீதி வழங்க வேண்டும், ஆனா காவல்துறை இடத்துல இருந்து நீதி கிடைக்காது. தைரியமா போராடுகின்ற அந்த பெண்ணுடைய விவரத்தை வெளியிட்டு சார்களை காப்பாற்றுகின்ற திமுக ஆட்சியினுடைய அவலங்கள் நான் பல முறை சொல்லிட்டேங்க. திமுக காரனே குற்றவாளி தான். அவனிடம் இருந்து நம்ம காப்பாத்தினோம்னா திமுக கிட்ட போயோ திமுகவில் இருக்கக்கூடிய காவல்துறை கிட்ட போயோ புகார் அளிச்ச வேலைக்கு ஆகுது. நம்மளே பாத்தீங்கன்னா காப்பாத்திக்கணும். அதுதான் இதுக்கு விடிவே அன்றி ஆடா திமுக ஆட்சி இருக்குது நம்மளை காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு புகார் அளிச்சிங்கன்னா நார் அடிச்சுடுவானுங்க, நம்மள தூக்கி உள்ள போட்டுருவானுங்க. அதனால திமுக ஆட்சி போற வரைக்கும் உங்களை நீங்களே காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய அறிவுரையா இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்தது பெரும் வெற்றி என்று நம்ம முதலமைச்சர் 5 முறைக்கு மேலாக அறிக்கை விட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றாராம்.
இப்படி 5 முறையாக டெல்லிக்கு போயிட்டு வந்தது, மோடியை மிரட்டினது அடிக்கடி சொல்லி காட்டுகின்ற போது நாம 2 முறை கேள்வி கேட்டாவே அரைச்சமாவே நம்ம அரைப்பதாக சொல்றாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். நீங்க மட்டும் டெல்லிக்கு போயிட்டு வந்ததும் நிதி கேட்டதும் கையில ஒண்ணுமே இல்லாத போனதும் பற்றி பெருமையா பேசிக்கும் போது என்ன கொண்டு வந்தீங்க என்று கேள்வி கேட்டா நாம அரைச்சமாவே அரைக்கிறோமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சூடாதான் கேள்வி கேட்டிருக்காரு. சோ மொத்தத்துல அரக்கோண சம்பவத்துக்கு பின்னாடி எந்த முதல்ல இருக்கிறது, யார் இந்த சாரு? ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சாருன்னு கேட்டாங்க. ஆனா அதற்கான விடிவு யார் என்பது தெரியல. நாளைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஞானசேகரன் வழக்குல நாளைக்கு தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதை பொறுத்துதான் பார்க்கணும். இப்போ தொடர்ந்து திமுக காலை வாரும் கருத்து கணிப்புகள், கவலையில் திமுக. இந்தியா டுடே இது ஒரு பெரிய நிறுவனம். இது கருத்து கணிப்பு எடுத்துச்சுன்னா நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்டிருப்பாங்க. அதனால சாணிக்கியாவில் கருத்து கணிப்பு வந்ததை விட இது துல்லியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஆனா இந்த முறை திமுகவுக்கான கருத்து கணிப்பை வெளியிடாம சாணிக்கியாவில் இருந்து கோலாகல சீனிவாஸ் வரைக்கும் திமுக செல்வாக்கு விழுந்து போய் இருப்பதும், சட்டம் ஒழுங்கு நாரி போய் இருப்பதும், திமுக கூட்டணியில சலசலப்பு இருப்பதும் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதனால எப்படியாவது ஒரு முன்னணி ஊடகமா இருந்து அதை தூக்கி நிறுத்த முடியுமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பொழுது. அதனால கருத்து கணிப்பு என்று சொல்லிவிட்டு பொத்தாம்பதுவா பேசிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்குது, ஆனா யாரும் பிரிந்து செல்ல மாட்டார்கள், கொள்கையால் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கூட்டணியாகவே இருந்தாலும் அந்த கூட்டணி நிலைப்பாடு நிரந்தரமானதாக தெரியல, நிலையானதாக தெரியல. அதனால திமுக கூட்டணி தான் வலிமையானதாகவும் முதன்மையானதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி தமிழகத்துல குறைந்தது 4 முனை போட்டி இருக்கும். அந்த 4 முனை போட்டி இருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. ஆனா தேர்தல்ல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று தெரியல. இதுக்கு பேர் ஒரு கருத்து கணிப்பா? விஜய் கட்சி தொடங்கி இருக்கின்றாரு, மக்களிடையே கருத்து கேட்டோம், மக்கள் இந்த மாதிரி சொன்னாங்க, சோ இவ்வளவு சதவீதம் விஜய்க்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. விஜய் அரசியல தாக்கத்தை ஏற்படுத்துவாராம், ஆனா எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று தெரியலையா. இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு. திமுக காரங்க இதை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. கூட்டணி பலமாக இருக்கிறது, எதிர்த்தரப்புல கூட்டணி பலமா இல்ல, 4 முனை போட்டியா இருப்பதனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும், அதனால திமுக வெற்றி பெற்றுவிடும். இது ஒரு கருத்து கணிப்பா? இந்தியா டுடே போன்ற ஒரு பெரிய நிறுவனம் இப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுக்க முடியுமா? அதுலயும் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மே மாசம் 7ஆம் தேதி 2021 பதவி ஏற்றாராம். அப்ப தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்ற போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாராம். என்னடா தன் பேரையே ஒரு பில்டப்பா சொல்றாரு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சா, நான் எந்த பாரம்பரியத்தில் வந்தேன் தெரியுமா அப்படின்னு வெளிப்படுத்தினதும் இல்லாம இந்த 4 ஆண்டு காலத்துல பாஜக எதிராக தன்னை ஒரு பெரிய போராளியாக வளர்த்தெடுத்திருக்கின்றார். அதாவது தன்னையும் தன் ஆட்சியும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அகில இந்திய அளவுல ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார். இப்படி ஒரு கருத்து கணிப்பு. மொத்தத்துல திமுகவுடைய அரசியல் நிலைப்பாடும் திமுகவினுடைய கூட்டணியினுடைய பெரிய எண்ணிக்கையும் மட்டுமே இந்த இந்தியா டுடே பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்கிறது. திமுகவுக்கு மக்கள் எவ்வளவு சதவீதம் பேர் வாக்களித்திருக்கின்றார்கள், அது தேர்தல் களத்துல எப்படி எதிரொலிக்கும், எந்த விதமான ஆய்வும் கிடையாது, எத்தனை பேரை சந்தித்தோம் அப்படின்னு கிடையாது. ஆனா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு நம்ம முதல்வரை பார்த்து, ஏப்பா இந்த அடையாறு ஓர இருக்கக்கூடிய அணுக்காப்புத்தூர் குடிசைகளை அகற்றுகின்றீர்கள், ஆனா அந்த குடிசைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காசா கிராடு என்ற பணக்காரனுடைய அபார்ட்மெண்ட்ஸ உங்களால் உடைக்க முடியுமா? அதுக்கு அருகாமையில் இருக்கின்ற பல மில்லியனருடைய வர்த்தக மையங்களை உங்களால் உடைக்க முடியுமா? பக்கத்துல மாதா கோயில் இருக்குது, அதை உடைக்க முடியுமா? மொத்தத்துல பணக்காரன் என்றால் உங்களுடைய ஜேசிபி அந்த பக்கமே போறது இல்லையே, இதான் திராவிட மாடலா அப்படின்னு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ப. சண்முகமே கேட்கிறார். திராவிட மாடல் ஆட்சியில பணக்காரர்கள் பக்கம் போகாத புல்டோசரு ஏழைகள் குடிசைகளை மட்டும் உடை தெரிவது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் மட்டும் கேட்கல, திருமாவளவன் அவர்கள் கூட நேரா சந்தித்து விட்டு திமுக இந்த குடிசையை இடிக்கின்ற விஷயத்துல கொஞ்சம் நிதானம் காட்டணும், இல்ல கைவிடணும், நீதிமன்றம் தான் உத்தரவு இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த மக்களுக்கான மாற்று ஏற்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. மாற்று ஏற்பாடு திமுக செஞ்சு இருக்குதாமாப்பா,
360 சதுர அடியில 17 லட்சத்துல இந்த அணுக்காப்புத்தூர்ல ஆக்கிரமிப்பு பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்துட்டு தான் இடிக்கிறாங்களாம். ஆனா அந்த மக்கள் இங்கதான் வாழ்வோம், இங்கதான் வாழ்வுரிமை இருக்குது, இவங்க தான் ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, இவங்க தான் ரோடு போட்டாங்க, இவங்க தான் ஓட்டடி கொடுத்தாங்க, இவங்க தான் வாக்குகளை பெற்றாங்க, ஆனா இவங்களே இடிக்கிறாங்களே அப்படின்னு திட்டுறாங்க. சோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கின்ற ஒரு நியாயமான கேள்வி, பணக்காரர்கள் பக்கம் திரும்பாத திராவிட மாடல் ஆட்சியுடைய புல்டோசர் ஏன் ஏழைகள் பக்கம் திரும்புது? சோ இப்படி பல பிரச்சனைகள் இந்த ஆட்சியில தலை தூக்கி இருக்கிறது. சட்ட ஒழுங்கில் இருந்து சாராய விற்பனை உச்சம் வரைக்கும் தமிழக மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற போது திமுக கூட்டணி பலமா இருக்குது, முதன்மையா இருக்கிறது, எந்த கட்சியும் வீழ்த்தும் அப்படின்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பு பெற்றிருப்பதை யாராவது நம்ப முடியுமா? எந்தவித புள்ளி விவரமும் இல்லாம ஒரு கருத்து கணிப்பா? இந்த கருத்து கணிப்புகள் திமுகவுடைய காலைத்தான் வாரும், எந்தவித தரவுகள் இல்லாம மொட்டையான கருத்து கணிப்புகள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ விரிவா இருந்து எப்படி இருக்குன்னு உங்க கருத்தை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நன்றி.